ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம லீஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய லீஃப் டிசைன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த லீஃப் டிசைன்ஸ் வந்து எங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அரபிக் டிசைனில் தான் யூஸ் ஆகும். நிறைய ஃப்ளவர்ஸ், நிறைய லீவ்ஸ் வந்து நிறைய வெயின்ஸு இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு அரபிக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி போல்டு டிசைன். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அரபிக் டிசைன்ஸில் தான் நிறைய யூஸ் ஆகும். ஸோ இந்தியன் டிசைன்ஸில் வந்து இந்த மாதிரி கிரிட்டு, பாக்ஸு, பார்டர்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த லீஃபை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லீஃபில் வந்து இந்த லீஃப் போடும்போது, அதாவது அரபிக் டிசைன் போடும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், தியரி கிளாஸில் கூட சொல்லியிருப்பேன். எப்போவுமே வந்து இந்த டிசைன்ஸ் போடும்போது நீங்கள் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கோன் வச்சுக்கணும். அதாவது ஒரு கோன் வந்து ஸ்மால் டிப்பாகவும், கைட்லைன் அந்த மாதிரி லேசாக போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு கோனும், நெக்ஸ்ட் வந்து நார்மல் கோன், நார்மலாக லைன் போடும்போது நார்மல் கோனும், நெக்ஸ்ட் ஒன் வந்து போல்டாக, அதாவது நல்ல பெருசாக கட் பண்ணி நல்ல போல்டு அவுட்லைன் போடுவோம் பார்த்தீங்களா, போல்டு அவுட்லைனு, ஃபில்லிங்ஸு, நல்ல ப்ரெஷர் கொடுத்து சில டிசைன்ஸ்லாம் போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கோன் கட் பண்ணியிருக்கணும். ஸோ இது 3 கோன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். எதுக்குன்னா நம்ம வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த டிசைன்ஸ் நான் வரைஞ்சிட்டு உள்ள கலர் அடிக்கிறதுக்கு நான் வந்து இந்த மீடியமான டிப்பில் வந்து கலர் அடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டக்குன்னு அந்த போல்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து டக்கு டக்குன்னு முடிச்சாதான் அவங்களுக்கு வந்து காயறதுக்கும் சீக்கிரமாகவும் அவங்க போய் சாப்பிட்றவும் சாப்பிட்லாம். இல்லைனா அவங்க வந்து சில பிரைட்ஸ் வந்து டான்ஸ் ஆடுவாங்க இதுவில், அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் கோன் வச்சுக்கணும். நம்ம எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா பிளாக் பென்னு, ப்ளூ பென்னு, ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுவோம், பென்சில் யூஸ் பண்ணுவோம், டக்குன்னு ஸ்கேலில் கூட போடுவோம். அதே மாதிரி தான் இந்த மெஹந்திலையும் நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் மெஹந்தி டிப் டிசைன் வச்சுக்கணும். ஒன்று வந்து போல்டாக இருக்கணும், ஒன்று வந்து மீடியமாக, ஒன்று லைன் போடுறது. ஸோ இந்த மாதிரி லைன் போடுறதுக்கு வந்து நம்ம வந்து மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேசாக இந்த இடத்துல வந்து டாட்டட்ஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்மால் டிப் யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இப்போ வந்து ஏதாவது ஷேடு கொடுக்கணும், இந்த மாதிரி அவுட்லைன் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த போல்டு டிப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லீஃபு ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாமே நல்ல போல்டாக கட் பண்ணி பெரிய டிப்பு ஒன்று வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் இதெல்லாம் வந்து டக்குன்னு முடிக்க முடியும் நம்மளால. ஸோ பாருங்கள், லீவ்ஸ் எல்லாமே நம்ம இஷ்டம்தான். லீவ்ஸ் எல்லாமே உள்ள வந்து வேறு ஏதாவது டிசைன் போடுறதா கூட போட்டுக்கலாம். ஸோ லீஃப் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறைய லீஃப் பார்த்துருப்போம் நம்ம. ஸோ எந்தெந்த ஷேப்பில் எந்தெந்த மாதிரி லீஃப்ஸ் வேணுமோ ஸோ நம்ம அந்த டிசைனில் போட்டுக்கலாம். ஸோ லீஃப்லாம் வந்து அன்இவனாக வந்தால் கூட கவலைப்படாதீங்க. ஸோ லீவ்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அன்இவனாக தான் இருக்கும். அதனால் வந்து ரொம்பலாம் மெனக்கெட்டு ரொம்ப போடாதீங்க. ஸோ வந்து அது வந்து அழகாக காட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ அதை வந்து நல்லா அழகாக போல்டு பண்ணியும் இல்லை டிசைன்ஸ் மூலியமாகவும் அழகாக காட்டுங்க. இந்த மாதிரி அரபிக் டிசைன் பொறுத்த வரைக்கும் நிறைய போல்டு டிசைன்ஸ் வரும். ஸோ நிறைய கேப்பும் வரும், நிறைய ஒயிட் கலர் கேப்பும் நம்ம விட வேண்டியதாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஷேடிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஷேடிங்குனுமே நான் வந்து ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாருங்கள், ஏன்னா இந்த அரபிக் டிசைனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒயிட் கேப் இருக்கிறதுனால நம்ம வந்து ஷேடு கொடுத்து தான் நம்ம வந்து அதை ஃபில் பண்ணுவோம். பிகாஸ் நிறைய ஒயிட் இருந்தால் கூட அந்த அளவுக்கு அழகாக இருக்காது. ஸோ உள்ளே வந்து ஒரு லைட் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஷேடிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி லீஃபுக்கு, ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாம் பேக்ரவுண்ட் ஷேடிங் கொடுத்து நம்ம போட்டோம்னா இன்னும் வந்து அந்த டிசைன்ஸ் நல்லா அழகாக இருக்கும். ஓகே, ஸோ ஷேடிங்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஷேடிங்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் சொல்லி கொடுத்துருப்பேன்.
ஸோ அதுவுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க எப்படி எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஷேடிங்க்கு என்னென்ன தேவையான டூல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லீஃப் போட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து ஒரு பட்ஸ் எடுத்தோ அந்த மாதிரி எடுத்து டக்குன்னு ஷேட் பண்ணி நம்ம வந்து இந்த இந்த லீஃபை வரைஞ்சோன்னா உள்ள அழகாக ஷேட் ஆகிட்டுருக்கும். ஸோ பொறுமையாக போடுங்க அந்த லீவ்ஸ் எல்லாம், இந்த வெயின்ஸ்லாம் கூட நல்லா போடுங்க.